ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திறன திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன். அப்போ இதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறீங்க? மூணு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. நிதி ஆயோக் கூட்டத்தில் ஊர்ந்து செல்ல உரிமையை கேட்க சென்றிருக்கிறார். ரைட்டு, ரொம்ப பக்கா, நல்லா சொல்கிறீங்க, உண்மையிலேயே அருமை. அப்புறம் என் பிரதமரை பார்க்குறாரு சார். சிஎம் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறது, பிரதமரே இங்கே அவர் வந்து போய் ஹோம் மினிஸ்டர் பார்க்கலையே சார். வணக்கம் சார். வணக்கம். பயங்கர குஷியில் திமுக தொண்டர்கள் இடி ரெய்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிட்டாங்க. சட்டவிரோத அமலாக்கத்துறை பண்ணுற நடவடிக்கைகள்லான்ட்டு. ஸ்டேவா இன்டீம் ஸ்டேவா? இன்ட்ரீம் ஸ்டே ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ டெபுட்டி சிஎம்லாம் வந்து புதுக்கோட்டையில் பேசியிருக்காரு. எங்களுக்கு மோடியை பார்த்து பயம் இல்லை, இடியை பார்த்து பயம் இல்லைன்ட்டு. ஸோ திமுக இப்போ சிஎம் வேறு டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு. உங்களுக்கு தான் மோடியை பார்த்து பயம் இல்லையா? அப்புறம் டெல்லி போனீங்க? நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கு இதுக்கு முன்னே ஏன் போகல 3 கூட்டத்துக்கு? சரி சொல்லுங்கள், கேளுங்க. இந்த ரைடு இதோட முடிஞ்சதா இல்லை மீண்டும் இந்த பிரச்சனை வருமா? டாஸ்மார்க் ரைடு வந்து இவங்க சொல்கிறாங்களே ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் எங்கே, அது எங்கே, இது எங்கன்னு. ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் அந்த 41 வழக்கு தான். ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து தான் உள்ளே வருவாங்க. நீங்கள் கெஜ்ரிவால்னா அவர் நேரடியாக செஞ்சார்னா போய் ரைடு போனாங்க. வேறு மதுபான ஊழல் கொள்கையில் அரசுக்கு இவ்வளோ நஷ்டம் அப்படின்னு வருது. அது உள்ளே போகும்போது எல்லாரும் மாட்டுறாங்க. சிஎம்ஏ மாட்டுறாரு, தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. ஜார்க்கண்டில் அந்த சோரன் வந்து அந்த சாதாரணமாக அந்த ரியல் எஸ்டேட்டு மற்ற அந்த நில பிரச்சனைகள் இது வரும்போது சிஎம் வரைக்கும் நீளுது காரம், தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. இது மாதிரி டாஸ்மார்க் இங்கே எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன மணல் எடுத்துங்க. நம்ம இதில் மணல் நான் துரைமுருகன் இது பண்ணார்னா வந்துச்சு. மணல் வந்து பல்வேறு குற்றங்கள், அதில் வந்து மணலுக்கு எதிராக புகார் கொடுத்தவங்க கொல்லப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் வழக்குகளில் வர்றாங்க. ஃபுல்லாக வந்து 4500 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது. 700 சில்லற கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி முறைகேடு இருக்குது அந்த வழக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே இருக்குது, அதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு யாராவது மறுத்தாங்களா? சேமு இதுலேயே இந்த வழக்குகள்னால் இப்படி தான் வரும். இந்த இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் உங்கள் மேலதிகாரி இருக்கேன், நான் சொல்லி தான் நீங்கள் பண்ணுவீங்க, வழக்கு உங்கள் மேலே தான் வரும். அப்போது நீங்கள் இந்த வழக்கை நான் எடுத்து இடி இதுடைய பின்புலம்லாம் விசாரிக்கும் பொழுது ஈடின உடனே வந்துடும். நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி வருவாங்க. அவங்க ஒரு 3-4 மாதம் டைம் எடுத்துக்குவாங்க. இதை விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த இது ஏன்ட்ட வருது, ஏன்ட்ட இருந்து எங்கே போகுது, இது எல்லாம் லிங்க்லாம் எடுத்து என்கிட்ட யார் யார் தொடர்பு இருக்கிறா, இது எல்லாத்தையும் எடுத்து தான் ஒரு நாள் சர்ச் பண்ணுவாங்க. அந்த சர்ச் எங்கே வரைக்கும் போகுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் அதிகாரிகள் டாஸ்மார்க்கோடு நிற்கல, அதை தாண்டி தனிநபர்கள், செல்வாக்கு மிக்கவர்களுடைய நண்பர்கள், செல்வாக்கு மிக்கவுடைய நண்பர்கள் இவர்கள் வரைக்கும் போகுதுன்னா, அப்போ ஈடி அந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குதா அப்படின்னு. அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய திருட்டு நடக்குது, பிடிச்சா நீன்னா அவனை இது பண்ணியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இங்கே எதுக்கு வர்ற, உனக்கு இதுக்கு ரைட்ஸ் இருக்குதா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு பத்திரிகையாளர் பேசாமல் பிஎம்எல் ஆக்டியை அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை விசாரிக்கிற மாதிரினா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அழகாக விசாரிச்சுட்டு இருக்குது. இப்போ பிஎம்எல் ஆக்டும் இவங்க கையிலே கொடுத்துடணுமா? பிஎம்எல் ஆக்டுடைய அடிப்படை என்னென்னா சர்வதேச சட்டம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அமலாக்கத்துறை. அந்த அடிப்படை கூட தெரியாமல் நீங்கள் என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் ஒரு ஆதரவு நிலை எடுத்துட்டிங்கன்னா அந்த அடிப்படை கூட தெரியாமல் உளர ஆரம்பிக்கிறீங்களா? இதுதான் இன்றைக்கி நடக்குது. அப்போது இந்த விவகாரங்களில் வந்து பெரிய அளவில் இவர்கள் ஆவணங்களை எடுத்திருக்காங்க. பிஎம்எல் ஆக்டு 17 கீழே கன்ஃபெஷன் கொடுத்தா அதை நீங்கள் எங்கேயும் மாற்ற முடியாது. அதுக்கு ஏராளமான அதிகாரங்கள் இருக்குது. நீதிமன்றம் சில கமெண்ட்ஸு ஜட்ஜிங்காக போகிற போக்கில் சில கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட கிராந்திகுமார் வந்து எதிராக அந்த ஆட்சியருக்கு எதிராக 10,000 ரூபா அபராதம், ஒருத்தருக்கு 1 மாதம் ஜெயிலு, அவருடைய 1 மாதம் சம்பளத்தை அந்த பாதிக்கப்பட்டவர் கொடுக்கணுன்னு. இந்த 1 மாதம் ஜெயிலுக்கு என்ன தூக்கிக்குள்ளே வச்சுருவாங்களா? அவங்க வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மேல்முறையீடுக்கு டைம் கொடுப்பாங்க. அவர் மேல்முறையீடு பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க. என்ன வக்கீல் செலவாகும். இப்போ அந்த வழக்கில் அந்த ஆட்சியருக்கு மனிதாபிமானமே இல்லை. நீ ஆட்சியரா, நீ உனக்கு இதை தான் கவர்மெண்ட்டு சொல்லி கொடுத்துருதா, நீ வந்து கொடுங்கோலனாக நடந்து கொண்டாய் அப்படின்னா ஆட்சியர்களெல்லாம் கொடுங்கோலனாக நடந்துட்டான்னு வரமா? அது கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸை வந்து தலைப்பாக்க முடியாது, எதுவும் ஆக்க முடியாது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் பொழுது ஆட்சியர் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டாருன்னா அந்த ஆட்சியர் மேலே அது ஒரு கமெண்ட்ஸாக பதிவு செய்யப்படும். இங்கே நீங்கள் இது போகிற போக்கில் சொன்ன 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு.
வழக்கு இவங்க சொல்கிறாங்க மில்லா 41 வழக்குகள் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க வந்து நேரடியாக அந்த நிறுவனத்தில் போய் ரைடு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? இது என்ன தனிநபர் இதில் போய் நிறுவனத்தில் எப்படி ரைடு பண்ணலான்னு டக்குன்னு எடுத்து டக்குன்னு கமெண்ட்ஸு டக்குன்னு இது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 1000 கோடி ரூபா அளவுக்கு நடந்திருக்கு, ஆதாரங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் அப்படின்றாரு. அப்போ எடுத்த உடனே ஒரு வரியில் எதையுமே சொல்ல முடியாது. அப்போ இந்த விஷயம் இப்போ இங்கே சில பேர் எப்படி விட்றான், ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பித்திருக்க வேண்டியது தானே, அது சமர்ப்பிப்பதனால தானே இதாச்சு, உங்களால் முடியவில்லை அல்லவான்னு. என்ன கோர்ட் ப்ரொசீடிங்னு அதில் பாருங்கள். எடுத்தவொன்னே ஆர்டரு இன்டீம் ஸ்டே, அடுத்து நீ உன்னுடைய என்னென்ன இது இருக்குதோ டாக்குமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் வந்து நீ அடுத்த விசாரணையில் அடுத்த இதில் நீ இது பண்ணிக்கொன்றாங்க. அது வரைக்கும் ஸ்டே. அப்போது இந்த இதில் வந்து எப்படி நடந்ததுன்ற நடைமுறை கூட தெரியல. அதை தூக்கிட்டு வந்து இங்கே வெற்றின்றது இவர் ஒருத்தர், இந்த சரவணன் ஒருத்தர் இருக்கார், அவர் எப்போவுமே தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பார். அதிகம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சின்னா கத்த ஆரம்பிச்சிடுவார். அவர் 1 கோடி ரூபாய் வரையிலும் தான் அந்த இதை பண்ண முடியும். இவர்கள் அது முடியாதனால 40 வரைக்கும் கிளப் பண்ணி அது 4 லட்சம் 3 லட்சமா கிளப் பண்ணி 1 லட்சம் 1 கோடி. அந்த காலகட்டத்தில் எல்லா டாஸ்மாக் கடைகளும் நடந்தே வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் தான் இருக்கும். அதை வச்சு கிளப் பண்ணி வந்தாங்க அப்படின்றாரு. அதுக்கு சொல்கிறது வந்து இன்னொருத்தர் ஒரு இதில் மீடியாவில் ஒருத்தர் இதில் ஒரு நியூஸ் சேனலில் டிபேட்டில் ஒருத்தர் பேசுகிறார், திமுக சார்பாக அவர் பத்திரிகையாளர் போர்வையில் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, அவர் திமுக தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிஎம்எல் ஆக்ட் கிளாஸ் பியில் வந்து 1 கோடி ரூபா இருந்தால் தான் பண்ண முடியும், இதில் அந்த மாதிரி இல்லவே இல்லை, இவர்கள் எப்படி பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்கும் அப்பப்போ நடக்கிற அந்த அப்டேட்டு, சட்ட மாற்றங்கள் இது பற்றி நாலேஜே கிடையாது. எவனாவது எதாவது சொன்னால் தூக்கி சமக்கிறது. பிஎம்எல் ஆக்ட் பி வந்து ஏவோட கிளப் பண்ணிட்டாங்க. பி இருக்குது, ஆனால் பி இல்லாமல் ஏவும் இருக்குது. நீங்கள் என்னென்னா ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் கூட பிஎம்எல் ஆக்ட் வரலாம் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு அதை டைலூட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பழைய கதையை எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இங்கே தமிழ்நாட்டில் இந்த அமைப்புகள், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை வச்சுக்கிட்டு அப்படியே உருட்டுறது. எவனாவது பேச வந்தால் அவனை டென்ஷன் ஆக்குறது. சார் நீங்கள் டெபுட்டி சிஎம் வரைக்குமே பேசியிருக்காரு சார். இப்போ ஓகே, நீங்கள் சொல்கிற வந்து கீழ்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகளோ இவங்களுக்கும் வந்து லீகலாக பெருசாக தெரில, ஓகே அவங்களுக்கு வந்து டெபுட்டி சிஎம் இந்து தர்மம் பற்றி அடிப்படையே புரியாமல் அந்த என்னது சனாதன ஒழிப்பு சனாதனத்தில் 3 வகை இருக்குது. அதில் ஒன்று வர்ணம், ஜாதி அமைப்புகள் பற்றி இன்னொன்று இந்து தர்மம், அது இந்து மக்களுடைய வாழ்வியல் முறையை இது பண்ணுறது. சனாதனத்தை நீங்கள் தமிழ்நாடு தாண்டிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்வியல் இதுவாக யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க. 3வது ஒரு வகை இருக்குது. நீங்கள் திருமாவோ மற்றவர்களோ பேசும்பொழுது சனாதனத்தில் உள்ள அந்த வர்ணாசிரமோ அந்த இதுன்னு பேசுவாங்க. சனாதனம்னு பொதுவாக பேசிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் யாரோ எழுதி கொடுத்தாங்க பண்ணாங்க, சனாதனம் டெங்கு மலேரியா மாதிரி இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியதான்னு பேசிட்டார். அந்த டைமில் பஞ்சாப் இது மத்திய பிரதேச ராஜஸ்தான் எலெக்ஷன் மாட்டினடா ராசான்ட்டு தூக்கி யார் தமிழ்நாட்டில் இவர் ஸ்டாலின் முதல்வருடைய பையன் அமைச்சராக இருக்கார், இப்படி பேசிட்டாருன்னு பெரிய பிரச்சனையாக்கி அவங்களோட தான் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. யார்? காங்கிரஸ். இவர்கள் இந்து தர்மத்துக்கு எதிரானவர்கள். மக்களே சனாதனத்தை இப்படி சொல்கிறவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நம்மள்ட்ட ஓட்டு கேட்க வரணும்னு முடிச்சு விட்டாங்க. ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும். ஆக்சுவலாக எப்படி பேசியிருக்கணும், சனாதனத்தில் ஒரு பிரிவு வர்ணம் ஜாதி அமைப்புகளை சொல்லுது, அது ஒழிக்கப்பட வேண்டியது. மக்களை பிறப்பால் பிரிக்கிறார்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பெரியார் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ண சனாதனம் மொத்தமாக போட்டு அடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடுது, அவன் அங்கே வாழ்வியல் தர்மமாக மாற்றிடுறான். 3 பிரிவில் அந்த பிரிவும் இருக்குல்ல இந்து தர்மமாக, அந்த இந்து தர்மத்தையே இவர் இப்படி சொல்லிட்டாருன்றான். கவர்னரோட இப்போ சமீபத்தில் சனாதன தர்மத்தை இந்து மதத்தைன்றாரு. ஏன் சனாதனம் இந்து மதம் சம்பந்தம்? அப்போ இந்து மதத்தை டெங்கு மலேரியோட ஒப்பிட்டு அறிவியலுக்கு புறம்பானவர்கள் பக்தர்கள்னு பேசுகிறாங்க. பக்தர்கள் அறிவியலுக்கு புறம்பானவர்களா? பக்தி அறிவியலுக்கு புறம்பானதா? நாயன்மார்களும் இவர்களும் இங்கே வந்து பகுத்தறிவுக்கு எதிரான கொள்கைகளை பரப்புனாங்க அப்படின்னு கவர்னர் அப்படி போகிறாரு. அப்போ தெரியுதா, நீங்கள் அவரே பேசிட்டாருன்னு சொல்லாதீங்க. அவர் இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு 5-6 ஸ்டேட்டில் இது பண்ணி எனக்கு என்னென்னு பேசக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கண்டிச்சாங்க. இன்றைக்கி அந்த வழக்குகளை இன்றைக்கி சந்திக்கிற நிலமையில் இருக்கார். அதனால் எதுனாலும் நீங்கள் அதுக்கு என்னன்றதை பார்த்து தான் பேசணும். மேடைக்கு சில இது பேசலாம், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு. அப்போ இதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறீங்க? 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. இப்போ அதாவது நீங்கள் கரெக்டாக தானே, கரெக்டாக 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல ஒன்றா சொல்லி மாட்டிக்க போகிறீங்க. சொல்லுங்கள்.
ஆனால் இப்போ ஏன் போகிறீங்கன்னு கேட்குறது என்ன சார் இது? சிஎம் கலந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து தானே போகிறாரு. சிஎம் தானே கலந்துக்குவாங்க. போன தடவை ஏன் கலந்துக்கல? அதான் நீங்களே போன இன்டர்வியூ ரீசன் சொன்னீங்களே சார். ஒரு டைம் ஜப்பான் போயிட்டாரு, ஒரு டைம் வந்து இங்கே கூட்டம் இருந்துச்சு அதனால் கலந்துக்க முடியலன்னாரு. ஒரு தடவை ஜப்பான், ஒரு தடவை அப்பாவுடைய நினைவு நாள், இன்னொரு தடவை மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கலை, நீ எங்களை வஞ்சிக்கிறது, அதனால நான் போகலான்ட்டாப்ல போன தடவை. சரி வேற யாராவது நான் போகல, வேற யாராவது அதுவும் அனுப்பல. சரி தேர்தல் நேரம் இருங்க, இந்த தடவை மெட்ரோவுக்கு நிதி கொடுத்துட்டாங்களா கேட்டால் அதை கேட்க தான் போனாருன்னுவீங்க. ஏன்டா தென்னை மரத்தில் ஏறினா? ஐயா மாம்பழம் பறிக்க ஏறினாங்க ஐயா. டேய் தென்னை மரத்தில் கூட மாம்பழம் இருக்கும், அதான் இறங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒருத்தன். அந்த மாதிரி கதையாக இருக்குது. என்னன்னா சரி ரைட்டு, அதான் தப்பு எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் தன்னுடைய மாநிலத்திற்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் ஊர்ந்து செல்ல அல்ல உரிமையை கேட்க சென்றிருக்கிறார். ரைட்டு, ரொம்ப பக்கா, நல்லா சொல்கிறீங்க, உண்மையிலேயே அருமை. அப்புறம் ஏன் பிரதமரை பார்க்குறாரு சார்? ஒரு சிஎம் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறது, பிரதமரே இங்கே அவர் போய் ஹோம் மினிஸ்டர் பார்க்கலையே சார்? அவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னா நீங்க ஓகே, ஏன் போய் ஹோம் மினிஸ்டர் சந்திக்கிறீங்க? ஹோம் மினிஸ்டர் ஒரு சிஎம் அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? இரண்டு ஜிக்களை தாண்டியா உலகம்? இந்த ஜி சொன்னா அந்த ஜி கேட்பார், அந்த ஜி சொன்னா அந்த ஜி கேட்பார். இந்த ஜி தான் எல்லா ஜிக்கும் முடிவு பண்ண போவார். பொலிட்டிக்கலா நிதி ஆயோக் கூட்டத்தில் சந்திக்க போறாரு. பர்மிஷன் 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக ஏன் சந்திக்கல? இதே பிரதமர் தானே, மோடி தானே தமிழ்நாட்டுக்கு வந்தார் இந்த ரயில் இதை தொடர்ந்து வைக்கிறதுக்கு. நீங்கள் வேணுன்னு வேறு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு அவரை புறக்கணிச்சிங்கல்ல, ஒரு மந்திரி மட்டும் அனுப்பிச்சிட்டு. இதே பிரதமர் தான் இன்னொரு இதுக்கு வந்தப்போ மனோ தங்கராஜ் ஏதோ அனுப்பிச்சி விட்டீங்கல்ல, அப்போ மட்டும் அப்போ இங்கே வீரம் பேசியிருந்தீங்க. பிரதமரையே முதல்வர் விஜயபுரி வீரன் பினராயி விஜயன் மாதிரி நானும் பகைச்சி விட்டேன், கேசிஆர் மாதிரி நானும் இது பண்ணேன்லாம் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறார்ல, பெண்கொடை ஏந்தி நேரம் வந்து விட்டதுன்னு, அவருக்கு கடுமையாக பதில் சொன்னீங்கல்ல, ஊர்ந்து செல்லவில்லை, தவழ்ந்து செல்லவில்லை, உரிமைக்காக செல்கிறேன்னு. அப்போ நிதி ஆயோக் கூட்டம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். நிதி ஆயோக் கூட்டத்தில் வச்சு செஞ்சு விட்டு வந்துடணும். பிரதமர் எதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க இந்த நேரத்தில்? அதான் கேட்பாங்க. இல்லை சார், இந்த நேரத்தில் அவர் வந்து ஏன் சார் போய் சந்திக்க கூடாதா என்ன? போன மாதம் சந்திக்கணும், அது முந்தின மாதம் சந்திச்சிருக்கலாமா? ஜனவரி பிப்ரவரி இல்லை அதுக்கு முன்னாடி இதே மாதிரி போன நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்போ பிரதமரை சந்திச்சிடறாங்க. என்ன தலைவரை 63,000 கோடி சென்னையில் போனால் எனக்கு ஆப்போசிஷன் லீடரை சந்திச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவரை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி பிரதமரை எதிர்கட்சி தலைவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவாருங்க, அவங்களுக்கு தானே பொழப்பு. எதிர்கட்சி தலைவரை நானே வெளியிட்டு கூப்பிட்டீங்களா? எதிர்கட்சி தலைவர் சந்திச்சிங்களே, என் குடும்பத்தில் இருப்பது இருங்க, என் குடும்பத்தில் இருப்பது போல் உணர்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் அப்பாவுக்கு நாணயத்தை அவங்கள வச்சு தானே வெளியிடணும். எதிர் குடும்பத்துலேருந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிடுறீங்க. இவங்களும் அந்த கூட இருக்கிற பாயிண்ட் வரட்டம் பார்த்தீங்களாம் கம்முன்னு இருந்துச்சுங்க, எதுவும் கேட்காம. இப்போலாம் பொங்குறாங்களே பாசிச பாஜக. கவர்னர் ஏதாவது சொல்லிட்டா நேராக போர்வால் ரெடியாக இருப்பார், ஆணையிடுங்கள் உடனே சைதாப்பேட்டை போய் முற்றுகையிடுகிறேன்னு. அவர் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருந்தார்? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டப்போ கம்முன்னு தானே இருந்தீங்க. இதான் நிலமை, கம்முன்னு தான் இருக்கணும். இல்லை அடுத்த தேர்தலில் சீட்டை குறைச்சிடுவாங்க, 6ன்றது 4 ஆகிடும். அதனால் கம்மு இருந்தாங்க. இப்போ நம்ம எதுவுமே பொதுவாக அரசியல் விமர்சனங்கள் எப்படி வரும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி கடிதம் எழுதினப்போலாம் அடிமை ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, தவழ்ந்த பாடிலாம் போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணீங்க. போய் பிரதமரை பந்திச்சா எப்படி சிரிக்கிறார் பாரு, பல்லு 32 தெரியுது அப்படின்லாம் கிண்டல் பண்ணிலாம் போட்டிங்க. இன்றைக்கி நீங்கள் அதை வேலையை தானே பண்ணுறீங்க. பிரதமரை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு அரசு நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, அரசியல் ரீதியாக பாசிச பாஜக, நீங்கள் திமுக சார்ந்த கொள்கை கூட்டணிகள் கடுமையாக எதிருங்க, தப்பே கிடையாது. ஆனால் அஃபிஷியலாக அவர் பிரதமர், நீங்கள் முதல்வர், உங்ககிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பட்டவர்கள் தான். அவர்களை வைத்து காரியம் சாதிக்கணும். பிரதமரை அஃபிஷியலாக முதல்வராக பார்த்து காரியம் சாதிக்கணும். நிதி அமைச்சரை அஃபிஷியலாக நிதி அமைச்சர் சந்தித்து காரியம் சாதிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீராவேசம் பேசிட்டு பிரதமரை பார்க்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், புறக்கணிக்கிறேன், முதல்வர் வரவேற்க போக மாட்டார், எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ அப்பாயின்மெண்ட்டே கேட்குறீங்களே, இங்கே வந்தப்போ வரவேற்க போக மாட்டேன் ஒதுக்குறீங்க, இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களா? அப்போ ஏன் அந்த அவசியம் வந்தது அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க, கோவப்படுறீங்க. இத்தனை நிதி ஆயோக் கூட்டம் ஏன் போகலன்னா அது காரணம் சொல்ல முடியல. ஏன் போகவில்லை ஒருத்தர் கேட்குறாரு, வேல்வீச்சு ஏன் போகவில்லை? அவருக்காக போகவில்லையா? அவர் குடும்பத்திற்காக போகவில்லையா? எதற்காக புறக்கணித்தார்? தமிழக மக்களுக்காக தானே புறக்கணித்தார் அப்படி இப்படின்றாரு. அதே இது எப்பவும் புறக்கணிக்க வேண்டியதானே? இப்போ எதாவது மாறிச்சா? பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கலையா? காரணம் இந்த தொடர்ச்சியான ரைடுகள் தான் காரணம். அதை நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பொழுதுமே விஷயங்களை சொல்லுவேன், புரிஞ்சுக்காத உங்கள் இது நானும் சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறாருங்க, அதுக்கு இவர் மறுக்கிறாரு. சரி மறுக்கிறாரு, உண்மையிலே நிதி ஆயோக் தான் போகிறாருன்னு பார்த்தா பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாரு. எதுக்கு அப்பாயின்மெண்ட்டு? சொல்லுவாங்க, இந்த இவர் சொன்னார்ல எடப்பாடி,
ஏன் அமித்ஷாவை சந்தித்தீர்கள்? தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக சந்தித்தேன். வேறு அதுக்கு ஐயா மீனவர் பிரச்சனை அதையும் சேர்த்து பேசினேன். ஆனால் பேசினது எதுக்கு? என்டிஏ கூட்டணிக்கு. இப்போ இவரும் என்ன சொல்லுவார், நான் வந்து மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக பல்வேறு திட்டங்களுக்காக அப்புறம் அந்த என்னது கல்விக்கு நிதி கொடுக்கல ஓட்டிகிட்டு இருக்காங்களே, இதற்கெல்லாம் சேர்த்து பிரதமரை பேசினேன், கண்டித்து விட்டே வந்தேன். எந்த கட்சி தலைவரும் சந்திச்சு பேசினேன், இந்த திட்டங்களுக்கு கோரிக்கை கொடுத்தேன், மனு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவும் உருட்டினாலும் இந்த மாதிரி டைமில் போகும்பொழுது அது வெளிச்சத்துக்கு வருது, அவ்வளோதான். அதுவும் இது எப்படிப்பட்ட டைமு, நீங்கள் இன்னும் கடுமையாக இங்கே சொல்கிறாருல, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட, அதேமாதிரி சொல்லிட்டு போங்க. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்பா அங்கெல்லாம் இருக்கார், உங்கள் அப்பா அங்கெல்லாம் இருக்கார், அங்கே போய் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாரு, போயிட்டு கூட்டத்தில் மட்டும் கலந்துக்கல, பிரதமரையும் பார்க்கறதுக்கு இது பண்ணுறாரு. அதனால் வந்து ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்குது, இது அதையும் மக்கள் பார்க்குறாங்க, இவர்கள் சொல்கிறதையும் பார்க்குறாங்க. இன்றைக்கி முதல்வர் பிரதமரை சந்திப்பதின் நோக்கம் என்னென்ன உருட்ட போகிறாங்க? அது இல்லை, நிதி ஆயோக் ஒரு பக்கம் ரைட் நின்றுச்சுன்னு திமுக காரங்க குஷியாக இருக்காங்க சார். ஓகே, தற்காலிகம். நீங்கள் அவர் தான் எதுவுமே கேட்கலையாங்க. இடி கொடுத்த ஒரு 40 பக்கம் இதை கூட இது பண்ணல, எடுத்தோன்னே டீம் ஸ்டேன்ட்டார். அப்புறம் சில கமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் அப்போ வாங்கன்ட்டாப்புல. இப்போ நடுவில் இடி வந்து ஒரு வேலை மறுபடியும் அந்த வெக்கேஷன் பெஞ்சிலே சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு வரும், அப்போது நீங்கள் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டு விசாரணைக்கு எடுத்தால் போகலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் வெக்கேஷனுக்கு அப்புறம் ஜூலையில் ஃபஸ்ட் வீக்கில் போட்டு இவர்களுக்கு திரட்டிய ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்க தான் போகிறாங்க. ஏங்க இடி நடத்துகிற ரைடு விசாகனோடைய அங்கே நின்றுச்சு, தனிநபர்கள்ட்டையும் போச்சு இல்லைங்க. அப்போ இது எவ்வளோ மோசமான விஷயம். அப்போ இதெல்லாம் ஆதாரமாக இன்னொன்று சொல்கிறேன், பிஎம்எல் ஆக்டுன்றது ஒரு கடுமையான சட்டம். அதை உச்சநீதிமன்றம் எனக்கு என்னென்னு நீங்கள் அதெல்லாம் விசாரிக்கக்கூடாதுங்க, நான் சொல்கிறேங்கன்னெலாம் போக முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை வேணால் அவங்க சொல்லாமல் தவிர நீங்கள் விசாரணையே பண்ணக்கூடாது, இது பண்ண முடியாது சொல்ல. ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் என்னென்னா அவங்க சொல்ல போகிறாங்க. ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னால் ஏதாவது ஒன்றை வச்சு தானே உள்ளே போக முடியும். நீங்கள் உள்ளே போகக்கூடாது. விசாரிச்சுட்டு இருக்க விஷயத்தில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படி தானே போவாங்க. இன்கம் டேக்ஸ் விசாரிச்சு வச்சு நீங்கள் போனீங்கன்னா அதுதான் ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸு. செந்தில் பாலாஜி அப்படி தானே வாதம் வச்சார், இங்கே விசாரிக்கிறாங்க இவங்க எப்படி வருவாங்க இடி, அப்படி தான் வச்சார் வாதம். இடி வரலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு, நாங்கள் அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம், வழக்கை குவாஷ் பண்ணுங்கன்னாரு. வழக்கை குவாஷ் பண்ணோன்னா ஐயா வழக்கே இல்லை இப்போயே இவங்க வராங்கன்னொன்னே, ஏன்பா வழக்கே இல்லை எதுக்குப்பா வர கிளம்புன்ட்டாங்க. அதுக்கு பிறகு தானே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு உயிருக்கு வருது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்கணும் வேறு மனு போட்டிருக்காங்க. எது அந்த வழக்கு, அது ஏன்னா இவங்க குவாஷ் பண்ண பார்க்குறாங்கன்னு சந்தேகம் வந்து ஒருத்தர் போடுறாரு. ஏன்னா இங்கேயும் அப்படி தான், இந்த 41 வழக்கம் இல்லைன்னா இடி போயிடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிடணும். அப்போ இந்த வழக்கு தான் பாதுகாக்கப்பட வேண்டிய வழக்கு. இதை நீங்கள் குவாஷ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கோர்ட்டுக்கு ஒருத்தர் வராரு, கோர்ட்டு அதை கையில் எடுத்துக்குது. என்னப்பா சொல்கிறேன், ஐயா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஐயா நாங்கள் க்ளோஸே பண்ண மாட்டோம் ஐயான்னு அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் இது உத்தரவாதம் கொடுக்குறாரு. ரைட் நீங்கள் பண்ண மாட்டீங்களா, பண்ண மாட்டேன், ரைட் விசாரணை தொடரும் அப்படின்றாங்க. இல்லாட்டி சிபிஐக்கு மாற்றி விட்ருப்பாங்க. அப்போ அந்த வழக்கு பாதுகாக்கப்பட்டுச்சா? இது எப்படி நடக்குது? உயர்நீதிமன்றம் இதை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நீங்கள் ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லை, இது வந்து தனிநபர் வழக்குனா இதை ஏன் குவாஷ் பண்ண பார்க்குறீங்கன்ற கேள்வி வருதில்ல வெளியே, அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. என்ன சொன்னீங்க, அஜித் பவார் உங்கள் வாஷிங் மிஷினில் போட்டவுடனே யோகியர் ஆகிவிட்டார். 2017 செந்தில் பாலாஜி நீங்கள் திட்டாத திட்டா, நான் வந்தால் உள்ளத்துக்கு வைப்பேன் எல்லாம் சொன்னீங்கல்ல. 2019 டிஎம்கேல ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்கு இது சாதா, இதில் போட்டு முக்கிய எடுத்து தியாகி ஆகிட்டாரா? உண்மையா இல்லையா? திமுககாரனுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா இல்லையா? அவ்வளோதான். இது அரசியல். இந்த அரசியலில் ரைடு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தலையை கொடுக்காமல் வாழணும். பெரிய யோகியர் அண்ணா ஆசாரியருடைய சிஷ்யன், நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், நேர்மை கருமை எருமை, வீடு நான் இது பண்ண மாட்டேன், நான் பஸ்ஸில் தான் போவேன்னா உருட்டினாரா? யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் 51 கோடி ரூபாய் வீடு கட்டினார். அப்புறம் இந்த ஊழல், இவர் வீட்டில் தான் கூட்டத்தையே போட்டுக்கிறானுங்க. அந்த மதுபான கொள்கை, அதாவது கவர்மெண்ட்டு கிடையாது, ப்ரைவேட்டு மதுபானத்தை இவங்க ஆல்டர் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு 400 கோடி ரூபா லாஸ். அதுக்கு என்னடா செக் பண்ணால் இவங்க ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஆதாயம் அடைஞ்ச அந்தக்கான கூட்டம் கட்டெல்லாம் இவங்க வீட்டில் போட்டோம், இவரையும் தூக்குறாங்க. முடிஞ்சிச்சா? அப்போ ரைடு தொடர்புகள் எப்படி இப்படி வருது? ஏன் மணிஷ் சிசோடியாவோட நிற்கலை? ஏன் சத்யேந்திர ஜெயினோட நிற்கலை? ஏன் அந்த மதுபாலை நீங்கள் நியாயப்படி பார்த்தா அந்த மதுபாலை அதிகாரிகள் இவர்களை தானே கைது பண்ணோம், ஏன் இவங்க வரைக்கும்? அதுதான் பிஎம்எல் ஆக்ட். எங்கெங்கே தொடர்பு இருக்குது கடைசி வரைக்கும் வருவாங்க. அப்போ இங்கேயும் எங்கெங்கே தொடர்பு கடைசி வரைக்கும் வருவாங்க. இது தற்காலிகம், இதுக்கு சந்தோஷப்பட்டுனா பட்டுக்குங்க. இது தற்காலிக வெற்றி. இந்த வெற்றியை பெரிதாக கொண்டாட முடியாது. அடுத்து இடி அவர்களுடைய தரப்பு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வைப்பாங்க. அது வைக்கும் பொழுது உச்சநீதிமன்றமே இதை ரிவோக் பண்ணிவிடும், மறுபடியும் ரைடு தொடரும்.
இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது சந்திப்பு நடந்து நீ காங்கிரஸை நீ வெளியே அனுப்புறியா அனுப்பிச்சிடுறேங்க ஐயா 10 சீட்டுன்னா போயிட போகிறாங்க. அங்கே தாவேக்கா இருக்குல்ல, அங்கே போயிட போகிறாங்க. சரி பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறாங்க ஐயா. சரி ரைட்டு கொடுப்போம். இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலில் எதுவும் நடக்கலாங்க. ஊயின்லாம் சொல்லலாம் முடியாது. கிரிக்கெட்லேயே நடக்குது, அரசியலே நடக்குது. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.